எனக்கும் நல்லா பச்சையாக பேசணுன்னு தான் ஆசை. என்ன பண்ணுறது, சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேனே, அதனால் அடக்கி வாசிக்கிறேன் நான். வேறு ஒன்றும் இல்லை. பேட் வேர்ட்ஸ் பேச மாட்டேன்னு சொல்லி என் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன். அதனால் அடக்கி வாசிக்கிறேன். தேப்பாயிலே ஆத்தாளுக்கு பல்லு தேய்ச்சி விட்டவனே, ஆத்தாக்காரி வாய் ஏன்டா வெள்ளையாடு அளவுக்கு பல்லு தேய்ச்சி விட்ட. சரி, என் பிள்ளை பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அதனால் உன்னை இன்டைரக்டாக சில கேள்விகள் கேட்குறேன், எனக்கு பதில் சொல்லு. ஆத்தா வாய் ஏன் வெள்ளையாச்சு சொல்லு, எனக்கு பதில் சொல்லு. ஆத்தா வாய் வெள்ளையாற அளவுக்கு வாய்க்குள்ளார ப்ரெஷ்ஷை சொன்னேன். நல்லா விட்டு டெய்லி பயங்கர சர்வீஸ் பார்த்துருப்ப போல இருக்கு. ஏண்டா சேவை செஞ்சிருப்ப போல இருக்கு உங்கள் ஆத்தாளுக்கு. ஏண்டா தானே? அப்படி தானே? நான் ப்ரெஷ்ஷை தாண்டா சொன்னேன், நீ பல்லு தேய்ச்சி விட்ட தாண்டா சொன்னேன். வேற என்ன? நீ ஒரு காம வெறியன், காம கொடுவன். நீ எடிட் பண்ணு, எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டேன்னா அப்புறம் என்ன ஆகிறது? உனக்கு நான் எங்கே இருக்கேன்னு தெரியணுமா? என்ன பண்ணுறேன்னு தெரியணுமா? இல்லைன்னா உனக்கு தூக்கம் வராதா? நீ ஒன்று செய், கல்லில் வச்சு நசுக்கிக்கோ. சரியா? ஆளை பாரு, நல்ல மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. கருப்பி அம்மா வாயும் கோணலாக தான் இருக்கு. விடாது கருப்பு. அது என்ன பண்ணுறது? அந்த வீட்டில் உள்ள கிழவிங்க வாயெல்லாம் ஒன்று கோணலாக இருக்கு, இல்லைன்னா வெள்ளையா இருக்கு. சரியா? என்ன மக்களே, நான் சொல்கிறது சரிதானே? இதில் ஒன்றும் அசியம் இல்லை மக்களே நான் சொல்கிறதுல. அவங்க வீட்டு கிழவிங்க தான் இவனுக்கு மெயின் டார்கெட்டு போல இருக்கேன்டா புரோக்கர். கரெக்ட் தானே நான் சொல்கிறது? உங்கள் மயிருக்கெல்லாம் நலம் தெரியுமா தெரியாதா? மிஸ்டர் சிவானந்த முதலியார் என்னை ஒரு வீர பெண்மணியாக பெற்று போட்டு போயிட்டார். சரியா? எனக்கு புத்திசாலித்தனமும் தைரியமும் எனக்கு என்னோட பிளட்டில் வந்தது. சரியா? அதனால் மூச்சு முகரக்கலையும் பாரு. வேணா டெய்லி ஒரு உனக்கு அந்த மாதிரி இருக்கணும்னா ஒன்று சொல்லு. டெய்லி எங்கள் வீட்டு டாய்லெட்டில் நான் வேணா ஃப்ளஷ் பண்ணாமல் விடுறேன். சரியா? எங்கள் வீட்டு டாய்லெட்டை நான் ஃப்ளஷ் பண்ணாமல் விடுறேன். டெய்லி நல்லா தின்னுட்டு போ. வயிறு ரொம்ப எங்கள் வீட்டு டாய்லெட்டை தின்னுட்டு போ. நீ போகும்போது வேணா பார்சலுக்கு அந்த கருப்பிக்கும் ஓடுகாலிக்கும் மாவங்காரனுக்கும் சுமதிக்கும் சேர்த்து பார்சல் கூட எடுத்துகிட்டு போ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? எது அதாவது சாக்கடையிலேருந்து சந்தன மனமாக வரும். நம்ம தான் சில சாக்கடைகளை இது சந்தனம் நினச்சி எடுத்து பூசிக்கிட்டோம். சரியா? அது கடைசியில் சாக்கடை தான்றது நமக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதனால் இப்போ தீபா கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு நம்மளை பற்றி அவளுக்கு எனக்கும் ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்குதுங்க. சரியா? அவள் வழியை பார்த்துட்டு போகிறா, நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன். ஒரு பொது கழிப்பறைக்கும் அவனை வர சொல்லுங்க. எப்பயோ ஊற்றிக்கிச்சு. சரியா? எல்லாம் நாங்கள் எல்லாருமே பேசி எங்களுக்குள்ளார முடிச்சுக்கிட்டோம் எங்கள் பிரச்சனையா. நீ மூடிட்டு கிளம்பு. தேங்க்ஸ் ஆல். இதெல்லாம் நேரம் இல்லை. சரியா? எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. எனக்கு சண்டை போடலாம் நேரம் இல்லை. சித்ராவை அலற விட்ட தீபா வாழ்க. அப்படியா? என்ன அலற விட்டாளா தீபா? சரி, நாங்கள் அலண்டுட்டோம், நீ மூடிட்டு கிளம்பு. சரியா? உன் முயற்சியெல்லாம் எப்பயோ ஊற்றிக்கிச்சு. சரியா? எல்லாம் நாங்கள் எல்லாருமே பேசி எங்களுக்குள்ளார முடிச்சுக்கிட்டோம் எங்கள் பிரச்சனையா. நீ மூடிட்டு கிளம்பு. விஜயலட்சுமி, நீ புரோக்கருக்கு சொம்பு தூக்கு போடி. விஜயலட்சுமிக்கு பயம் வந்துடுச்சு. என்னடா இது, நம்ம தொழில் பாதிக்குமே, என்னடா இது, நம்ம மும்முரமாக டெய்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுப்பானே புரோக்கர், இவனை வேற உள்ளார தூக்கி போட்டுருவேன்னு கங்கணம் கட்டிட்டு சுற்றுறாளே, தூக்கி போட்டுட்டாள்னா நம்ம குலத்தொழில் என்ன ஆகுறதுன்னு ரொம்ப பதைக்குது. ஏன் விஜயலட்சுமி? கரெக்ட் தானே? ஆமாம், இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் அது சரியாக போயிடும். எல்லாம் உள்ளார போயிடும். இந்த மெடலு
மெடல் பொண்ணு, அப்புறம் வந்து இந்த புரோக்கர் பையன், ஓடுகாலி, கருப்பி, அப்புறம் இந்த காட்டெருமை எல்லாம் உள்ளார போயிடும். சரியா? எல்லாம் உள்ளார போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், நேராக வண்டியை எங்கே விடுவேன், தூத்துக்குடிக்கு விடுவேன். அடுத்து எங்கே விடுவேன், அந்த சைடு ஸ்பாவில் அரெஸ்ட் ஆகி ஒரு நாய் தப்பிச்சு ஓடி போய் கேரளாவில் உட்காந்துட்டு லொல்லுன்னு குலைச்சிக்கிட்டு இருக்கேன், அந்த நாய் பக்கம் வண்டியை விடுவேன். அடுத்து சுமதி பக்கம் வண்டியை விடுவேன். வெயிட் பண்ணு. அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? மணி நல்லா இருக்கேன் மணிமாறன். புரோக்கர் சத்தம் அதிகமாக இருக்கே என்று. இருக்கணும்ல. புட்டுக்கிழவி கண்டிப்பாக புட்டுக்கிழவியோட மவகாரி கேரளாவில் ஒரு அதாவது ஒரு ஃபேமஸ் யூடியூபர், ஒரு 5 lakhs என்னவோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கா. சரியா? அவளை வந்து என் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா. சரியா? அவள் மயிரை பிடிச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட வந்து நிற்பா. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த நாதாரி நாய் மயிரை பிடிச்சி இழுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மயிர் வந்து நிற்கும். நான் பார்த்துக்கிறேன், பேசாமல் இருங்க. சரியா மேம்? இப்போது சாரிடா சித்துமா, இனி நான் புட்டுக்கிழவிக்கு கெட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கணும். அவ்வளவு கேட்டாச்சு. நான் வெட்கம் இல்லை அவளுக்கெல்லாம் வெட்கம் இருக்காது. குத்த வச்சு உட்காந்த வேவை. சரியா? ஸ்பால் அரெஸ்ட் ஆனப்ப அந்த போலீஸ்கார் கேட்டாராம், ஏண்டி நீ கிளவியா இருக்க, ஏண்டி இந்த வயசான காலத்தில் உனக்கு மசாஜ் கேட்குதா, மசாஜின்னு சொல்லி செவிலே 4 அரைஞ்சிருக்கார். சரியா? செவிலே அரைஞ்சிருக்கார். அந்த அளவுக்கு வாங்கிட்டு ஓடி போன நாய் அது. கருப்பி வாய் சுருங்கி போச்சு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சூப்பர். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. வாய்க்கு நிறைய வேலை கொடுக்குறா போல இருக்கு. நம்ம எல்லாரும் சுமதி 2 கண்டிப்பாக எனக்கு வந்து சுமதி வந்து அட் டார்கெட். ரெண்டே பரதேசி ஆத்தாக்காரிக்கு பல்வரை விட்டோன்னு நான் சோதா தான் திங்கிறியா, பிய திங்கிறியா? மார்ச் 13, 14 என்ன சொன்னேன், பெரியம்மாவை தூக்க போகிறேன், பெரியம்மாவுக்கு ஆப்பு வச்சிட்டேன், பெரியம்மா இனிமேல் ஓட போகுது, ஒளிய போகுது அப்படின்னு சொன்னல. 3 மாதமா உன் ஆத்தாக்காரி தான் போயிட்டாலே, அப்போ யாருக்கு பல்லு வேலைக்கு விட்டுக்கிட்டு இருந்த? அப்போ உன் மாமியார் வாய் கோணலாக இருக்கே, மாமியார் வாய் இல்லை, கள்ளப்பொண்டாட்டியோட வாய் ஆத்தாக்காரிக்கு வாய் கோணலாக இருக்கே, அதுக்கு பல்லு விளக்கி விட்டுக்கிட்டு இருந்தியா? சொல்லு. முதல்ல போய் என்னோ பிடுங்க போறேன்னு சொன்னீங்கல்ல, அதை பிடுங்கு, அதுக்கப்புறம் வந்து பேசு. ஆளப்பாரு மக்களே, இந்த நாய்ங்க பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும்